மொதல் வீடியோ எப்படி பண்ணலான்னு யோசிக்கிறப்போ ஒரு இன்ட்ரோ மாதிரி போயிடலான்னு தோணுச்சு. அதனால தான் this video is just an intro about myself, about this channel, about our upcoming adventure rides and of course the main hero, Ghost. KTM Adventure 390 ஷார்ட்டாக சொல்லணும்னா 373cc liquid cooled single cylinder DeWalt engine, 42.9 bhp at 9000 rpm, 32 Nm torque at 7000 rpm. ஒரு TFT display, ride by wire technology and 14.5 liters tank. வண்டி பவரில் பீஸ்ட்டு அண்ட் டார்க்கில் வேஸ்ட்டு. ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன் ரோட் அண்ட் ஆஃப் ரோடில் ABS ஆஃப் பண்ணிக்கலாம், ரேரில் மட்டும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, கார்னரிங் ABS. நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணி போகும்போதுமே பிரேக் பிடிச்சா பெருசாக ஸ்கிட் ஆகாது. அண்ட் அது ஒரு நல்ல டெக்னாலஜி. ரைட் பை ஒயர் வந்து இதில் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் வண்டியில் ரொம்ப பிடிச்சது வந்து 14.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் அண்ட் அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லீவர்ஸ் அண்ட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற சீட் ஹைட்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட 200 mm கொடுக்குறாங்க. சீட் ஹைட் 855 mm. இது நான் ஒரு டால் பர்சன்னால எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குது. அண்டு ஒரு கட் சீட் கொடுத்துருக்காங்க, பில்லியனுக்கும் கம்ஃபர்டபுள் இருக்குது. பெருசாக எதுவும் இஷ்யூஸ் ஒன்றும் இது வரைக்கும் என் கூட வந்தவங்க யாரும் அப்படி சொன்னதில்லை. அண்ட் வண்டியில் பிடிக்காத சில விஷயங்கள் இருக்குது. அதில் விண்ட் பிளாஸ்ட் இருக்கிற அந்த விண்ட்ஷீல்ட், அதுக்கப்புறம் டால் கியரிங் செட்டப் அண்ட் குவிக் ஷிஃப்டர்ஸ் அடிக்கடி மால் ஃபங்க்ஷன் ஆகிற அந்த விஷயம். இதில் இருக்கிற டெக்னாலஜிஸில் ரைட் பை ஒயர் டெக்னாலஜி, கார்னரிங் ABS அண்ட் ரைடிங் மோட்ஸ், ஆன் ரோட் ஆஃப் ரோட் சேஞ்ச் பண்ணிக்கிறது. குவிக் ஷிஃப்டர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து எல்லா டைமே அது குவிக் ஷிஃப்டர் போட முடியலன்னு மீன்ஸ் அது ஸ்மூத்தாக இல்லை. கரெக்டான RPMல ஒரு நல்ல ஸ்பீடு போயிட்டு இருக்கும்போது, நல்லா க்ரூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதோட குவிக் ஷிஃப்டரோட வேலை நல்லா இருக்குது. இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு யூசர் ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். நிறைய வண்டி இருக்கிறப்போ KTM Adventure 390 நான் ஏன் வாங்கினேன்னா, எனக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. டியூக் 200 வாங்கலான்ட்டு என்னோடய ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்லேருந்து நான் டியூக் 200 எய்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட்ஸில் RX 100 வாங்கலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பழைய 80s புல்லட் வாங்கலாமான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பெனலி 302S வாங்கலாமான்ட்டு இவ்வளோ சஜஷன் போச்சு. திடீர்னு Adventure 390 மேலே என்னென்னு தெரில, ஒரு திடீர்னு ஒரு அட்ராக்ஷன் வந்தது. ஏன் பார்க்கும்போது அது என்னோடய ரைடிங் பொசிஷர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு அப்ரைட் ரைடிங் பொசிஷன், அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படின்ற எனக்கு ஒரு கெஸ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கிரவுண்ட் கிளியரன்ஸ், சீட் ஹைட் எல்லாமே ஒரு நல்லா இருந்தது. அண்ட் இன்ஜினுமே வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரீட் இன்ஜின் வந்து அட்வென்ச்சருக்கு கொடுத்துருந்தாலுமே அது வந்து ஒரு பவரான இன்ஜின்ற போது நம்ம கொஞ்சம் அவுட்டோர் லாங்காக போகிறப்போ டக்குன்னு வண்டியை மிதிக்கணும் போது அது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் 390 ஃபஸ்ட் பைக்கே ஒரு 390cc வாங்கணும் அப்படின்னு தோணுதுமே ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு தோணுறதுனால தான் வாங்கினது. நான் எது KTM Adventure 390 வாங்கினேன்னா, எனக்கு வந்து ட்ரிப்ஸ் நிறைய போகணுன்னு ஆசை இருக்குது, நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணணும்னு ஆசை இருக்குது, நிறைய டூர் போகணுன்னு ஆசை இருக்குது. மோஸ்ட்லி என்னோடய ஃபீல்ட் ரிலேட்டடாக நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் எல்லா டெரைன்லேயுமே ஓட்டுற மாதிரி இருக்கணும். அதனால் நான் சூஸ் பண்ணது Adventure 390 இருந்தது. ட்ராவல் பண்ணுற இடம் எல்லாமே ரோடாக இருக்கட்டும் இல்லை ஆஃப் ரோடாக இருக்கட்டும், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அண்டு எனக்கு திடீர்னு அது மேலே வந்த ஒரு அட்ராக்ஷனால் I just went for Adventure 390. இந்த சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணுன்னா, நான் பார்க்குற சீனரிஸ், நான் போன ட்ராவல், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்த அந்த சீன்ஸ், எனக்கு அந்த இடத்துல தோணுனது, அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும். அது ஒரு கண்டென்ட்டாக எனக்கு தெரிஞ்ச மொழி, ஒரு திரைமொழியில் அதை வந்து நம்ம வந்து காட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை கேப்சர் பண்ணுறத நான் ஜஸ்ட் என்னோடய ஹார்ட் ட்ரைவில் போட்டு நான் வந்து வச்சுருக்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு அப்லோட் மாதிரி பண்ணி அண்ட் அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சேனல். அண்ட் மேஜராக ட்ரிப்ஸ் பெருசாக ஒரு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணல. இன்னும் லடாக் போகணும், மேகாலயா போகணும், வேர்ல்டு டூர் போகணும் அப்படின்லாம் பெருசாக எய்ம் கிடையாது. ஆனால் டைம் வரப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி வீடியோஸ் இல்லாமல் எல்லா வீடியோஸுமே ஒரு பக்கத்தில் டீ குடிக்க போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்னதாக ஒரு ரைடு, ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் ரைடாக இருந்தாலுமே அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே இருந்த ஒரு எனக்கு பிடிச்ச அந்த லொக்கேஷன்ஸ், அந்த சீனரிஸ் அதெல்லாமே ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்குது. இந்த சேனல் நேம் 98 மைல்ஸ். 98 பர்த் இயர் அப்படின்றதுனால அது ஒரு ரெப்ரசன்டேஷனாக ஒரு MotoGP இல்லை ஒரு கார் ரேஸ், லிமான்ஸ் எது போனாலுமே
அதில் வந்துட்டு ஒரு சீரியல் நம்பர் நம்மளுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ எனக்கு ஃபேவரட்டாக அந்த 98 போட்டு அண்ட் மைல்ஸ் ஒரு மைல் ஸ்டோன் வேணும் இல்லையா அப்படின்றதுனால ஒரு மைல்ஸ். அண்ட் எனக்கு வந்து கென் மைல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் நேமில் அந்த மைல்ஸ் சேர்றது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். இது வெறும் ஒரு மோட்டோ vlogging பண்ணுற சேனலாவோ இல்லை பைக் ரிவ்யூஸ், புதுசாக வர பைக்ஸ் இல்லை விண்டேஜ் பைக்ஸ் அதை பற்றி பேசுகிற ஒரு சேனலாவோ இருக்காது கண்டிப்பாக. நான் பார்க்குற சீனரிஸ், நான் பண்ண ட்ராவல், இது எல்லாத்தையும் சினிமாட்டிக்காக சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது. சொல்லணுன்றதை விட எனக்கு நானே பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதை ஷேர் பண்ணுறேன். அந்த கண்டென்ட் பிடிச்சா நம்ம கூட அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நாம் கனெக்டடாக இருப்போம். வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிப்போம். அண்டு எனக்குமே நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வாங்கின ரைடிங் கியர்ஸ், ஹெல்மெட்டு, பூட்டு, இது எல்லாத்தையுமே எப்படி வாங்கினேன், என்ன ப்ரைஸ் வந்தது, அதோட எக்ஸ்பீரியன்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். வண்டி ஸ்பெக் சொல்லி முடிச்சாச்சு. என் வண்டியோட நேம் நான் கோஸ்ட்டுன்னு சொன்னேன். ஒரு நல்ல கம்பெனியனாக ஜான் ஸ்னோக்கு வர கோஸ்ட் மாதிரி தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். நிறைய பேர் இருந்தாலுமே ஏன் கோஸ்ட்னால் கடைசி வரைக்கும் அந்த கோஸ்ட் வந்து அவங்க கூட வர்றது எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது. அண்ட் மோரோவர் கோஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரீசன் வந்து கோஸ்ட்டோட கலருமே என்னோடய கோஸ்ட்டோட கலருமே ஒயிட் அப்படின்றதுனால சடனாக தோணுச்சு. வாங்குறப்பவே தோணுச்சு ஐ ஷுட் நேம் இம் கோஸ்ட் அப்படின்ட்டு. அண்ட் சேனலோட ட்ராவல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ், அங்கங்கே லேர்ன் பண்ணுறது, அண்டு ஹெல்மெட் கேம் மாட்டிட்டு புது லொக்கேஷன்ஸ் பார்க்குறது, சீனரிஸ் பில்ட் பண்ணுறது, அண்ட் அந்த இடத்துல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த இடத்துல இருக்கிற மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற ஜியாகிரஃபி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் எனக்கு கிடைக்குதோ அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி, அது ஒரு சினிமேட்டிக், ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக எனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப இதுவாக இருக்குது. அண்ட் இதுதான் சேனலோட ஒரு எய்மாக இருக்குது. நிறைய ட்ரிப்ஸ் ஐடியாஸ் இருக்குது, நிறைய சீனரிஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அன்பிளான் ட்ரிப்ஸ் நிறைய பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குது. ஸோ கனெக்டடாக இருப்போம். என்னென்ன தோணுதோ அதை ஷேர் பண்ணிப்போம். இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். நான் என்னோடய வண்டி நேம் பற்றியும் சொல்லிட்டேன், வண்டியோட ஸ்பெக் சொல்லிட்டேன், சேனலோட மோட்டோ, சேனல் நேம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி நான் என்னை பற்றி சொல்லணும். நான் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. என்னை பற்றி சொல்லணும்னா